சாமானியன். ரொம்ப நாள் கழிச்சு ராமராஜன் சார் வந்து ஆன்ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பழைய ஜோஷ் அப்படியே அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. படமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இது வந்து கண்டிப்பாக சொசைட்டிக்கு, சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் உள்ள ஒரு படம். இதில் நக்ஷா தான் அவருடைய மகளை நடிச்சிருக்காங்க. என்னுடைய படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, இரண்டாவது கதாநாயகியை பண்ணியிருப்பாங்க. பட் இதுதான் அவங்களுடைய முதல் படம். முன்னே வர வேண்டியது, பட் என் படம் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஷீ இஸ் டன் அ வெரி கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். உண்மையிலே அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மொத்த கேஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரம் கரெக்டாக இருந்தது. அது அந்த பேக்கேஜ் வாஸ் பர்ஃபெக்ட். எனக்கு எங்கேயும் வந்து படத்தில் ஒரு சின்ன தோய்வோ இல்லை ஒரு இதுவோ எனக்கு தெரியவே இல்லை. கண்டிப்பாக இந்த இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கட்டு இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில். தேங்க்யூ ஸோ மச். படமே கூஸ் பம்ப். ராமராஜன் சாருடைய டயலாக்ஸ் 2-3 வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவர் சொன்ன அந்த விதங்கள் அது கேஷுவலாக சொல்கிற மாதிரி இருக்கும், பட் அது அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த லோன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு அவர். படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ. படம் வந்து ஆக்சுவலி என்னை விட நான் இதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். தம்பி நீ பார்த்துருக்கேன், அதனால் நீங்கள் தான் அதாவது நானும் எங்கள் அண்ணியும் தான் இன்னைக்கு சாமானியனா படம் பார்க்க வந்திருக்கோம். சொல்லுங்க நீ சொல்லுங்க. நீ படம் வந்து ரொம்ப சென்டிமெண்ட், ஏன்னா அப்பா பொண்ணு அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்ப ரிலேட்டட் ஆகுது. அந்த ஸ்டோரி வரும்போது அங்கே அந்த பேங்க் லோன் அப்படின்னும் போது சில பேர், அதாவது நடுத்தர மக்களுக்கெல்லாம் வந்து அந்த பேங்க் லோன் தானே, ஸோ அது வந்து அவங்க எடுத்திருப்பாங்க, கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தானே அதை பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப அப்படியே கண்ணில் தண்ணி தான் வருது. இது வரைக்கும் நான் அப்படி அழுது இல்லை. நல்லா உண்மையிலேயே வந்து இது வந்து சாரோட கம்பேக் தான். இது உண்மையிலேயே வந்து நம்மளுக்கான கிட்ஸுக்கு தெரியாது, ஆனால் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அது. ஆனால் நம்ம அம்மா அப்பா சாரோட ஃபேனாக கண்டிப்பாக இருப்பாங்க. நம்மளும் சாரோட ஃபேன் தான். அவங்களாம் வந்து வெறித்தனமாக கொண்டாடுவாங்க அந்த படத்தை. ஸோ வேற லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட். உங்களை அளவு வச்சு தான் வெளில கூட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி படம் நான் சொல்லணும். எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆமா, எனக்கு வந்து வாய்ப்பு கம்பேக் இது வேற லெவலில் இருக்கு. எனக்கு பேச விட மாட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. டேரக்டர் ராஜேஷ் ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று ராமராஜன் சார், ராதா ரவி சார், MS பாஸ்கர் சார், அப்புறம் இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க கூடலாம் சேர்ந்து இந்த படத்தில் சின்ன சின்ன ரோல் அவங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷாம், விஜய் சாம் சார் மியூசிக், ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ. படத்தை எல்லாத்தையுமே பாருங்க, எல்லாருக்குமே ரிலேட் ஆகிற ஒரு கண்டென்ட் இது. செகண்ட் ஹாஃப்ல பயங்கர எமோஷன், எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஹாப்பியாக சொல்லணும். கேபி வினோத் சொல்லிட்டு வந்து பயங்கரமா பண்ணிருக்கேன். இல்ல, எல்லா கேரக்டருமே சூப்பரா இருந்துச்சு, கரெக்டா அழகா நடிச்சிருந்தாங்க, பார்க்க அழகா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி.